அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகம் தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தை. பட் 40 வயசு போற ஜனநாயகம் நம் வாழ்வியல். இந்த ஜனநாயகத்துல நீங்கள், நான், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அனைவரும் கதாநாயகன், கதாநாயகி. ஜனநாயகம் அப்படின்னா ஆங்கிலத்துல டெமோக்ரசி. அதாவது மக்களின் ஆட்சி. பலதரப்பட்ட மக்கள் அவர்களுடைய பலதரப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களில் இருந்து ஒரு சமத்துவமான ஒரு நபரை தேர்வு செய்து அந்த நபர் அந்த பிரதிநிதியின் மூலியமாக சட்டங்களை இயற்ற வைத்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு அரசியல் அமைப்பு. இதுல யார் ஓனர் அப்படின்னா பீப்பிள். அப்போ நம்ம அதிகாரம் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள், பிரதிநிதிகளா இருக்கட்டும் அல்லது அதிகாரிகளாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் ஒரு சமூகத்திற்கு சேவை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். யாரால்? நம்மால். சோ அப்போ ஒரு நம்ம வீட்டுக்கோ, இல்ல நம்ம அலுவலகத்துக்கோ ஒரு வேலையாள நம்ம பணிக்கு அமர்த்தும்போது, அவருடைய நாணயமானவரா? எந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பார்? ஹானஸ்டி அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து பார்ப்போம். சின்சியரா இருப்பாரா? அதாவது அந்த நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் அவர் தன்னை அர்ப்பணிப்பாரா? இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு நபரையே வேலைக்கு வைக்கிறோம். ஸோ, ஒரு நம்ம இருக்கக்கூடிய இந்த தேசத்துக்கு நம்மளில் ஒருவரை பிரதிநிதியாக அனுப்பும்போது, எவ்வளவு விஷயங்கள் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்து தான் வோட் பண்றோமா? அப்படின்னா கிடையாது. எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய இந்த இசிஐ என்இடி இந்த செயலி, நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் இப்ப எல்லார்ட்டயும் இருக்கிறதுனால, இந்த செயலிய நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, அது உள்ள போய் உங்களுடைய கான்ஸ்டிட்யூயன்சி என்னங்கிறத குடுத்தீங்க அப்படின்னா, அதுல யார் யாரெல்லாம் இப்ப எலக்ஷன்ல நிக்கிறாங்க. சோ, அதுல ஒவ்வொரு நபருடைய ப்ரொஃபைலையும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்குள்ள அவங்களுடைய கம்ப்ளீட் பயோ, அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரைம்ல இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்களா இல்லையா? சோ, இது எந்த கட்சி சார்பா போட்டி போடுறாங்க, எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்ல. எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் தான் நான் வோட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய தாழ்மையோட வேண்டுகோள், ஒரு கட்சியின் தலைவரை மட்டுமே அடையாளம் படுத்தி வோட் பண்ணாதீங்க. கட்சியுடைய தலைமையும் முக்கியம். இங்க கீழ நமக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பிரதிநிதியும் முக்கியம். சோ, அந்த பிரதிநிதியுடைய பேக்ரவுண்ட் என்ன? அவர் குடும்பம் சார்ந்த மக்கள், பீப்பிள். இவங்க வேற எந்தெந்த அரசியல் கட்சியில எல்லாம் போட்டி போடுறாங்க. சில நேரங்கள்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களே பல கட்சியில போட்டி போடுறாங்க. சோ, இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். சோ, இந்த இடத்துல யூ ஹேவ் டு செலக்ட் த ரைட் கேண்டிடேட். நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் சுயேட்சை வேட்பாளர்களை கண்டுக்கிறதே கிடையாது. சோ, அதுலயும் நல்ல நல்ல இளைஞர்கள், நல்ல கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க. சோ, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு குடுக்கலாம். அதுக்காக நம்ம பிரதானமாக இருக்கக்கூடிய அ கட்சிகளை கிவ் அப் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்ல வரல. சி இந்த டெமோக்ரசி அப்படிங்கிறது, இது ஒரு உணர்வு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த டெமோக்ரசில நான் ஒரு அங்கம், எனக்கான உரிமை, ஒரு ஓனரா என்னுடைய உரிமை இந்த அந்த பிரதிநிதிய தேர்ந்தெடுக்கிறதுல நான் என்னுடைய உரிமைய நான் அங்க நிலைநிறுத்துறேன். அதாவது அவ்வாறு நிலைநிறுத்தும் பட்சத்தில், இந்த சமூகத்தில் சமூக நீதி, பொருளாதார நீதி மற்றும் அரசியல் நீதி. இவை அனைத்தும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பத நான் நடைமுறைப்படுத்தி, அத அதிலிருந்து ஒரு பலனை எல்லாருக்கும் சென்றடையும் மாரி செய்றேன். சோ, அப்போ இந்த எலக்ஷன் அப்படிங்கிறது நம்ம சும்மா அப்படியே தெருல நின்னுட்டு போராட்டம் பண்றது, இதெல்லாம் ஓகே. இது ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமை தனிநபர்களுக்கு. ஆனால், போராட்டம் பண்ணுவது அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். முதல்ல நம்ம சரியான அந்த பிரதிநிதிகள தேர்ந்தெடுக்கோமா? அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒருவேள இல்ல எனக்கு எந்த பிரதிநிதி மேலயும் நம்பிக்கை இல்லை. அப்படின்னா, உங்களுடைய வோட்டு யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருங்க. சோ, ஒரு வோட்ல என்ன மாறிற போரும் அப்படின்னா, ஒரு வோட்ல எல்லாமே மாறும். ஐ டோன்ட் வாண்ட் டூ கெட் இன்டூ சினிமேட்டிக்கா இன்சிடென்ட் சொல்றதுக்கு ஐ அம் நாட் ரெடி ஹியர். சோ, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு அது புரியும். சோ, அந்த ஒரு வோட்டு அப்படிங்கிறத ஏன் வேஸ்ட் பண்றீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, போய் நோட்டா போட்டு வாங்க.
நோட்டா அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இந்தியால பெரிய வகையில அதுக்கான ஒரு முக்கியத்துவம் குடுக்கப்படுவதில்லை. ஆனா, சில இடங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் 2018ல நீங்க மகாராஷ்டிரா, லேட்டா ஹரியானா இதுல ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. நோட்டா வந்து மெஜாரிட்டியா வரும் பட்சத்தில், நாங்க வந்து ரீ எலக்ஷன் கண்டக்ட் பண்ணுவோம் அப்டின்ட்டு. ஸோ, அப்போ இந்த அழுத்தம் யார் குடுப்பது? அப்டின்னா, அதாவது எலக்ஷன்ல வோட் போட வேண்டாம் அப்டின்னு ஒரு அதிருப்தியில இருக்கக்கூடிய மக்கள், வோட் அவங்க வோட்ட நோட்டாவாக மாத்தி, தங்களுடைய எதிர்ப்பை அல்லது தங்களுடைய உரிமையை நிலைநிறுத்த வேண்டும். அவ்வாறு பண்ணும் பட்சத்துல, ஒரு அதாவது பிரதிநிதிகளாக தன்னை அடையாளம் படுத்தக்கூடிய நபர்கள், அவர்களுடைய தரம் அதை உயர்த்திக் கொள்வதற்கு முயல்வார்கள். இதன் மூலியமாக ஒரு நல்ல சமத்துவமான ஒரு சமூகத்தை நம்மளால கட்டமைக்க முடியும். ஸோ, ஜஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய உலகத்த பாருங்க. இந்தியா மாதிரியான ஒரு பிளெஸ்டான ஒரு தேசத்துல நம்ம வாழ்றது உண்மையிலே ரொம்ப ஒரு குடுத்து வைத்த ஒரு விஷயமாக தான் இப்ப நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. பிகாஸ் எல்லா நாடுகளையும் மக்கள் வந்து அவங்க வாழ்க்கை முறை அப்படிங்கிறதே உயிர் வாழ்றது, அதையும் தாண்டி இருப்பதற்கு ஒரு இடம், கௌரவமாக அதாவது ரைட் டூ டிக்னிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வாறு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நாம் அதையும் தாண்டி பல கனவுகளை சுமந்து அதற்கான பயணத்துல ஈடுபட்டுட்டு இருக்கோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்துல இளைஞர்கள் அவங்க தான் இப்ப சேஞ்ச் மேக்கர்ஸ். இப்போ உள்ள எலக்ஷன்ல. சி அ அதாவது நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு நல்ல திறன் இருக்கணும். அவர்கள் வந்து தன்னலம் மற்றவர்களாக இருக்கணும். பொது நலத்தை முன்னிலைப்படுத்துபவர்களாக இருக்கணும். நீங்க எலக்ஷன் அவங்களுடைய அந்த பயோடேட்டாலே போய் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சொத்து மதிப்பு குடுத்திருப்பாங்க. அந்த சொத்து மதிப்பு வந்து உண்மையிலேயே ரியலா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நமக்கு தெரியும். எந்தெந்த கேண்டிடேட்க்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சொத்து மதிப்பிலே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். வெளிப்படைத்தன்மை அவங்ககிட்ட இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ டிரான்ஸ்பரன்சி தட்ஸ் அனதர் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. ஸோ பீப்பிள் இப்போ உள்ள நியூ ஜெனரேஷன் கண்டிப்பாக இந்த செயலிய வந்து உள்ள இன்ஸ்டால் பண்ணி, அதுல வரக்கூடிய அந்த ஃபியூச்சர்ஸ உங்கள சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய முந்தைய தலைமுறையினரான பெரியோர்களுக்கும், அத வந்து அவங்களுக்கு எப்படி ஆப்பரேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கும் அத சொல்லிக் குடுத்து, சரியான நபரை தேர்ந்தெடுத்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.